வணக்கம். போஸ்டர்ஸ் எட்கிஸ் வழங்கும் தமிழ்நாடு 360க்கு உங்களை வரவேற்பது நான் ராஜலட்சுமி கார்த்திக். தமிழகத்தில் உள்ள அனைத்து மாவட்ட நிகழ்வுகளையும் விரிவாக பார்ப்பதற்கு முன் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். திருப்பூரில் 1 லட்சம் டன் சாய ஆலை திடக்கழிவுகள் தேக்கம். கழிவுகளை அகற்ற மானியம் வழங்குமாறு அரசுக்கு கோரிக்கை. காஞ்சிபுரத்தில் தீவிரமடைந்து வரும் சாம்சங் ஊழியர்களின் போராட்டம். மேலும் 14 ஊழியர்களை சஸ்பெண்ட் செய்தது சாம்சங் நிறுவனம். கிருஷ்ணகிரி அருகே குடியிருக்க தகுதியற்ற இடமாக மாறிய தொகுப்பு வீடுகள். பழங்குடியின மக்கள் உயிர் பயத்துடன் வாழும் அவலம். ஸ்ரீவைகுண்டம் அருகே ஊருக்குள் வராமல் மீண்டும் நேராக செல்லும் பேருந்துகள். மாவட்ட ஆட்சியரின் உத்தரவை ஒரே நாளில் காற்றில் பறக்கவிட்ட ஓட்டுநர்கள். சங்கரன்கோவில் அருகே மிக பிரம்மாண்டமாக அமைக்கப்பட்டுள்ள புத்த விகார். மன அமைதி தரும் புத்த விகார் பற்றி விவரிக்கும் இன்றைய செய்தி தொகுப்பு. இனி செய்திகளை விரிவாக பார்க்கலாம். திருப்பூரில் 1 லட்சம் டன் திடக்கழிவுகள் தேக்கமடைந்துள்ள நிலையில் கழிவுகளை அகற்ற மானியம் வழங்க சாய ஆலை உரிமையாளர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். டாலர் சிட்டி என அழைக்கப்படும் திருப்பூரில் 20,000க்கும் மேற்பட்ட ஆடை உற்பத்தி நிறுவனங்கள் இயங்கி வருகின்றன. திருப்பூரில் உள்ள சாய ஆலைகளில் இருந்து வெளியேற்றப்படும் கழிவுகள் சுத்திகரிப்பு நிலையத்திற்கு கொண்டு செல்லப்படுகிறது. இதைத் தொடர்ந்து சுத்திகரிப்பு பணியில் மிஞ்சும் 2% திடக்கழிவுகள் சிமெண்ட் தொழிற்சாலைகளுக்கு அனுப்பப்படுகிறது. 1 டன் கழிவுகளை அகற்ற சாய ஆலை உரிமையாளர்களுக்கு 6,500 ரூபாய் செலவாவதாக கூறப்படுகிறது. நிதி நெருக்கடி காரணமாக சுமார் 1 லட்சம் டன் திடக்கழிவுகள் தொழிற்சாலைக்கு கொண்டு செல்லப்படாமல் சுத்திகரிப்பு நிலையங்களில் தேக்கமடைந்துள்ளன. 10 கோடி லிட்டரை மறுசுழற்சி மூலமா நம்ம பண்ணிட்டு இருக்கோம். இதுல 2% மட்டும்தான் அடற்கழிவு உப்பா எங்ககிட்ட சேருது. அது மொத்தத்துல ஒரு 1 லட்சம் டன் பக்கமா நம்ம மொத்தத்துல சேமிச்சு வச்சிருக்கிறோம். அதை ரொம்ப பாதுகாப்பா வச்சிருக்கிறோம். இதை நம்ம வெளியேற்றதுக்கான வாய்ப்புகளுக்கான நம்ம கவர்மெண்ட் கிட்ட இருந்து ரெக்வஸ்ட் கேட்கிறோம். 3 விதமான அதுக்கு ரெக்வஸ்ட் கேட்கிறோம். ஒன்று, அருணாச்சலேஸ்வரர்னு ஒருத்தர், அதாவது வெளியில கொண்டு போய் ராமநாதபுரத்துல கொண்டு போய் உப்பா பிரிச்சு பண்றாரு. அதுக்கு 6,500 ரூபா பர் டன்னுக்கு எங்களுக்கு செலவாகுது. ஸோ அதை கவர்மெண்ட் கிட்ட இதை ஒரு மானிய தொகையா கொடுத்து இதை கொண்டு போய் சேர்த்துறதுக்கான வழி பண்ணணும்னு சொல்லிட்டு கேட்டிருக்கோம். சாம்சங் ஊழியர்களின் போராட்டம் தீவிரமடைந்து வரும் நிலையில் மேலும் 14 ஊழியர்கள் பணியிடை நீக்கம் செய்யப்பட்டுள்ளனர். காஞ்சிபுரம் மாவட்டம் சுங்குவார் சத்திரத்தில் சாம்சங் நிறுவனத்திற்கு சொந்தமான தொழிற்சாலை இயங்கி வருகிறது. தொழிற்சங்க அங்கீகாரம், 8 மணி நேர வேலை, உழைப்புக்கு ஏற்ற ஊதியம் வழங்குவது போன்ற பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி சாம்சங் ஊழியர்கள் 30 நாட்களுக்கு மேலாக தொடர் வேலை நிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதன் எதிரொலியாக கடந்த மாதம் 25ஆம் தேதி சாம்சங் ஊழியர்களின் தொழிற்சங்கம் பதிவு செய்யப்பட்டதாக தமிழக தொழிலாளர் நலத்துறை அறிவித்தது. இந்நிலையில் சாம்சங் நிர்வாகம் பழிவாங்கும் நோக்கத்தில் போராட்டத்தில் ஈடுபட்ட ஊழியர்களுக்கு பல்வேறு நெருக்கடிகளை கொடுத்ததாக கூறப்படுகிறது. இதைத் தொடர்ந்து கடந்த 4ஆம் தேதி தொழிற்சங்க நிர்வாகிகள் 3 பேரை சாம்சங் நிர்வாகம் பணியிடை நீக்கம் செய்தது. இதை கண்டித்து சாம்சங் ஊழியர்கள் தொழிற்சாலைக்குள் 16 நாட்களாக உள்ளிருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். நேற்று ஊழியர்கள் உற்பத்தியை தடுக்க முயன்றதால் அங்கு பதற்றமான சூழல் நிலவியது. இதைத் தொடர்ந்து மேலும் 14 ஊழியர்களை சாம்சங் நிர்வாகம் பணியிடை நீக்கம் செய்துள்ளது. பணியிடை நீக்கத்தை ரத்து செய்து பழிவாங்கும் நடவடிக்கையை கைவிட வலியுறுத்தி காஞ்சிபுரம் வெள்ளைகேட் அருகே சாம்சங் ஊழியர்கள் 400க்கும் மேற்பட்டோர் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். போச்சம்பள்ளி அருகே பழங்குடியின மக்கள் வசித்து வரும் தொகுப்பு வீடுகள் சேதமடைந்து வாழ தகுதியற்ற இடமாக மாறியுள்ளது. கிருஷ்ணகிரி மாவட்டம் தொப்பிடிக்குப்பம் பகுதியில் பழங்குடியின வகுப்பை சேர்ந்த 22 பேருக்கு தமிழக அரசு சார்பில் தொகுப்பு வீடுகள் கட்டித்தரப்பட்டன. புயல் மற்றும் வெள்ள பாதிப்பால் வீடுகளின் சுவர்களில் சிமெண்ட் பூச்சிகள் பெயர்ந்து விழுந்து செங்கற்கள் வெளியில் தெரிகின்றன. மழை காலங்களில் வீட்டிற்குள் தண்ணீர் வடிவதாலும் சுவர்கள் விரிசலுடன் காணப்படுவதாலும் பழங்குடியின மக்கள் பெரும் அச்சத்துடன் வசித்து வருகின்றனர்.
தொகுப்பு வீடுகள் சேதமடைந்தது குறித்து பழங்குடியின மக்கள் மாவட்ட நிர்வாகத்திடம் பலமுறை புகார் அளித்துள்ளனர். இருப்பினும் வெறும் 2 வீடுகள் மட்டுமே கட்டுவதற்கு அரசு அதிகாரிகள் அனுமதி அளித்துள்ளனர். அதற்கான கட்டுமான பணியும் தற்போது வரை முடிவடையாத நிலையில் 22 பேருக்கும் புதிய வீடு கட்டித்தர நடவடிக்கை எடுக்குமாறு தமிழக அரசுக்கு பழங்குடியின மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். வீடு 2 ஊர் தான் ஸ்டேஷன் அணிக்குது, இன்னும் மீதி ஊரும் ஸ்டேஷன் ஆகலை. இது முதல்ல கவனிச்சு கட்டி கொடுங்க சார், இதுதான் நாங்கள் கேட்கறது. அச்சாம் ஏன்னா பண்ணி கொடுங்க, எங்களுக்கு புள்ளு குட்டியெல்லாம் அழுதுங்க, வீடெல்லாம் இன்றைக்கி அழுகு உச்சப்பூர் அடிக்குது, வீடு வந்து கட்டி கொடுங்க. ஒன்றும் அச்சாம் வந்து பார்க்குறாங்க, ஒன்றும் பண்ணாத போகிறாங்க, எல்லாம் அதிகாரியும் வராங்க, ஒன்றுங்க பண்ணி கொடுக்கணும்னு போகிறாங்க, யாரும் கவனிக்க மாட்டேன்றாங்க. மாவட்ட ஆட்சியரின் உத்தரவை அடுத்து அரசு பேருந்து மற்றும் தனியார் பேருந்து ஓட்டுநர்கள் காற்றில் பறக்கவிட்டது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. நெல்லையில் இருந்து திருச்செந்தூர், உடன்குடி, திசையன்விளை, சாத்தான்குளம், ஏரல், முக்காணி, ஆத்தூர் உள்ளிட்ட பகுதிகளுக்கு தினம்தோறும் அரசு மற்றும் தனியார் பேருந்துகள் இயக்கப்படுகின்றன. இந்த பேருந்துகள் ஸ்ரீவைகுண்டம் ஊருக்குள் வராமல் பயணிகள் புதுக்குடி மெயின் ரோட்டிலேயே இறக்கிவிடப்பட்டனர். இதுகுறித்து உங்கள் ஊரில் உங்களை தேடி திட்டத்தின் கீழ் ஆய்வுக்கு வந்த தூத்துக்குடி மாவட்ட ஆட்சியர் இளம் பகவத்திடம் உள்ளூர் மக்கள் புகார் அளித்தனர். இதைத் தொடர்ந்து 6 பேருந்துகளுக்கு தலா 10,000 ரூபாய் அபராதம் விதித்த ஆட்சியர் அனைத்து பேருந்துகளும் ஸ்ரீவைகுண்டம் ஊருக்குள் செல்ல வேண்டும் என்று உத்தரவிட்டார். ஜூம் பண்ணி எடுங்க நம்பர். நெல்லை மாவட்டம் வள்ளியூரில் ஆம்புலன்ஸ் வசதி இல்லாததால் நோயாளிகள் மற்றும் கர்ப்பிணி பெண்களுக்கு மருத்துவ சிகிச்சை கிடைப்பதில் சிக்கல் ஏற்பட்டுள்ளது. நெல்லை மாவட்டம் வள்ளியூரில் ஒரே ஒரு 108 ஆம்புலன்ஸ் மட்டுமே இயங்கி வந்தது. கடந்த மாதம் 3ஆம் தேதி அந்த ஆம்புலன்ஸும் விபத்தில் சிக்கி பலத்த சேதமடைந்தது. இதைத் தொடர்ந்து ஆம்புலன்ஸ் ஒர்க் ஷாப்பில் விடப்பட்டதால் கடந்த 1 மாதமாக பயன்பாட்டில் இல்லை. இதனால் வள்ளியூர் மற்றும் அதன் சுற்றுவட்டார கிராமங்களில் உள்ள நோயாளிகளும் கர்ப்பிணி பெண்களும் அதிக கட்டணம் கொடுத்து தனியார் ஆம்புலன்ஸை பயன்படுத்தி வருகின்றனர். குறிப்பாக இரவு நேரத்தில் அவசர உதவிக்கு அழைத்தால் சுமார் 10 கிலோமீட்டர் தொலைவில் இருந்து 108 ஆம்புலன்ஸ் வருவதாக கூறப்படுகிறது. எனவே உரிய நேரத்தில் மருத்துவ சேவை கிடைக்க ஏதுவாக மாற்று ஆம்புலன்ஸ் வசதி செய்து தருமாறு வள்ளியூர் பகுதி மக்களும் அரசியல் கட்சியினரும் கோரிக்கை விடுத்துள்ளனர். உடுமலைப்பேட்டை அருகே கால்வாயின் ஷட்டர் பழுதானதால் விளைநிலங்களை தண்ணீர் சூழ்ந்தது. உடுமலை திருமூர்த்தி அணையில் இருந்து PAP பாசன திட்டத்தின் கீழ் கோவை மற்றும் திருப்பூர் மாவட்டத்தில் உள்ள விளைநிலங்களுக்கு தண்ணீர் திறக்கப்படுகிறது. இந்நிலையில் ஜல்லிப்பட்டி ஊராட்சிக்கு உட்பட்ட ஓனக்கல்லூர் அருகே PAP கால்வாயில் உள்ள ஷட்டர் பழுதடைந்தது. இதனால் கால்வாயில் இருந்து வெளியேறும் தண்ணீர் விளைநிலங்களில் தேங்கி பயிர்கள் சேதமடைந்தன. இதுகுறித்து புகார் அளித்தும் நீர்வளத்துறை அதிகாரிகள் எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை என விவசாயிகள் குற்றம் சாட்டுகின்றனர். மேலும் ஷட்டர் பழுதாகி தண்ணீர் வீணாகி வருவதால் கடைமடை வரை தண்ணீர் சென்று சேருமா என்ற கேள்வி எழுந்துள்ளது. நான் 5 ஏக்கரா வெள்ளாம் செய்ய முடியாமல் சும்மாவே கிடக்குதுங்க. நாங்கள் கூலி வேலைக்கு போகிறவங்க. இந்த 1 ஏக்கரா வச்சுட்டு நாங்கள் விவசாயம் பண்ணிட்டு இருந்தோம். 2 வருஷத்துக்கு ஒருக்கா விடுற தண்ணி முதல்ல விட்டு நெல் போட்டுட்டு இருந்தோங்க. இப்போ நான் 3 தண்ணி 4 தண்ணிங்கிறாங்க. அதை விட்டு பிரயோஜனம் வந்து காடு நிறைய நாங்கள் உடப்பாட்ட முடியாமல் விவசாயமே பண்ண முடியலைங்க. அந்த மலைக்கு போய் சொன்னால், ஆஃபீஸில் போய் சொன்னால் என்னங்கிறாங்க, நாங்கள் வர்றோம் போங்கிறாங்க, வந்து சரி பண்ண மாட்டேங்கிறாங்க. ஓனாக்கல்லூர் ஒட்டி ஓனாக்கல்லூருக்கு வடவரனே மடைங்க, ஃபஸ்ட்டு மடை அதுதானுங்க. கள்ளக்காதலுடன் வாழ தாயே பெற்ற மகளை தினம் தினம் சித்திரவதை செய்து பிச்சை எடுக்க வைத்த கொடூர சம்பவம் கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் அரங்கேறியுள்ளது. கிருஷ்ணகிரி மாவட்டம் தேன்கனிக்கோட்டை பேருந்து நிலையத்தில் சிறுமி ஒருவரை அவருடன் இருப்பவர்கள் துன்புறுத்தி பிச்சை எடுக்க வைத்ததாக கூறப்படுகிறது. இந்த தகவலை அறிந்து வட்டார மருத்துவர் ராஜேஷ்குமார் மற்றும் அவரது குழுவினர் பேருந்து நிலையத்திற்கு சென்று பார்வையிட்டனர். அப்போது 7 வயது சிறுமி உடலில் பல இடங்களில் காயமடைந்து இருந்ததும் அவருடன் ஒரு பெண் மற்றும் ஒரு ஆண் இருந்ததும் தெரிய வந்தது. இதைத் தொடர்ந்து மருத்துவக் குழுவினர் பாதிக்கப்பட்ட சிறுமியை மீட்டு தேன்கனிக்கோட்டை அரசு மருத்துவமனையில் அனுமதித்தனர். மருத்துவக் குழுவினர் அளித்த புகாரின் பேரில் இச்சம்பவம் குறித்து தேன்கனிக்கோட்டை போலீசார் விசாரணை செய்து வருகின்றனர்.
முதற்கட்ட விசாரணையில் சிறுமியுடன் இருந்த பெண் அவரது தாய் என்பதும், கள்ளக்காதலனுடன் சேர்ந்து மது அருந்துவதற்காக சிறுமியை அவர் பிச்சை எடுக்க வைத்ததும் தெரியவந்தது. காட்பாடியில் உள்ள தனியார் பல்கலைக்கழகத்தில் பல்வேறு மாநிலங்களின் கலாச்சாரத்தை பறைசாற்றும் விதமாக நடன நிகழ்ச்சி நடைபெற்றது. வேலூர் மாவட்டம் காட்பாடியில் உள்ள தனியார் பல்கலைக்கழகத்தில் ரிவேரா கலை மற்றும் விளையாட்டு விழா நடைபெற்று வருகிறது. விழாவின் 2வது நாளாக இன்று கலை ஐக்கிய எனும் நிகழ்ச்சிக்கு ஏற்பாடு செய்யப்பட்டது. இதில் ஆந்திரா, குஜராத், பீகார், பஞ்சாப் என இந்தியாவில் உள்ள 28 மாநிலங்களின் கலாச்சாரத்தை போற்றும் விதமாக மாணவ மாணவியரின் நடன நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்நிகழ்வை ஏராளமானோர் ஆர்வமுடன் கண்டுகளித்தனர். போஸ்டர் செர்கேஸின் தமிழ்நாடு 360யில் அடுத்து வருவது ஊர் நிகழ்வுகளை விரைவாக வழங்கும் உள்ளூர் எக்ஸ்பிரஸ். புதுக்கோட்டையில் நடுரோட்டில் பாய் விரித்து அமர்ந்து சமூக ஆர்வலர்கள் நூதன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். புதுக்கோட்டை மாநகராட்சிக்கு உட்பட்ட பெரியார் நகரில் குடிநீர், பாதாள சாக்கடை போன்ற அடிப்படை வசதிகள் இல்லை. 15 ஆண்டுகளாக பொதுமக்கள் பலமுறை கோரிக்கை விடுத்தும் அதிகாரிகள் அடிப்படை வசதிகளை செய்து தரவில்லை என கூறப்படுகிறது. இதனால் ஆத்திரமடைந்த சமூக ஆர்வலர்கள் சிலர் நடுரோட்டில் பாயை விரித்து அமர்ந்து நூதன போராட்டம் நடத்தினர். இதையடுத்து அங்கு சென்ற மாநகராட்சி அதிகாரிகள் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டனர். திறப்பு விழாவை முன்னிட்டு பாம்பன் பழைய ரயில் பாலத்தில் வண்ணம் பூசும் பணி தொடங்கியுள்ளது. 100 ஆண்டுகளை கடந்த பாம்பன் ரயில் பாலம் வலு விழுந்ததால் ரயில் சேவை நிறுத்தப்பட்டது. இதைத் தொடர்ந்து 535 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் பாம்பனில் புதிய செங்குத்து தூக்கு பாலம் அமைக்கப்பட்டது. விரைவில் பாம்பன் புதிய ரயில் பாலம் திறக்கப்பட உள்ளது. திறப்பு விழாவின் போது புது பொலிவுடன் காணப்படும் விதமாக பழைய ரயில் பாலத்தில் வண்ணம் பூசும் பணி நடைபெறுகிறது. நீலகிரியில் மலைப்பூண்டின் விலை வீழ்ச்சியடைந்ததால் விவசாயிகள் கவலையடைந்துள்ளனர். நீலகிரியில் விளையும் மலைப்பூண்டு மருத்துவ குணமும் அதிக காரத்தன்மையும் கொண்டது. கடந்த மாதம் வெளி மாநிலங்களில் இருந்து பூண்டு வரத்து இல்லாததால் நீலகிரி மலைப்பூண்டின் விலை மும்மடங்கு உயர்ந்தது. தற்போது பூண்டு வரத்து சீராகி உள்ளதால் மலைப்பூண்டின் விலை பாதியாக குறைந்து 150 ரூபாய்க்கு விற்கப்படுகிறது. தேனி சுருளி அருவியில் நீர்வரத்து முற்றிலும் குறைந்ததால் சுற்றுலா பயணிகள் குளிக்க முடியாமல் ஏமாற்றமடைந்தனர். மேற்கு தொடர்ச்சி மலை அடிவாரத்தில் அமைந்துள்ள சுருளி அருவி புகழ்பெற்ற சுற்றுலா தலமாக உள்ளது. நீர்பிடிப்பு பகுதிகளில் மழை இல்லாததால் சுருளி அருவியில் நீர்வரத்து குறைந்தது. ஒரே நேரத்தில் ஒருவர் மட்டுமே குளிக்கும் அளவுக்கு அருவியில் தண்ணீர் வந்ததால் சுற்றுலா பயணிகள் ஏமாற்றத்துடன் திரும்பி சென்றனர். திருவண்ணாமலை மாவட்டம் நாட்டேரி கிராமத்தில் உள்ள செல்லியம்மன் கோயிலில் மாசி மாத தெப்ப உற்சவம் வெகு விமரிசையாக நடைபெற்றது. இவ்விழாவை ஒட்டி அம்மனுக்கு பால், தயிர், சந்தனம் உள்ளிட்ட பொருட்களால் அபிஷேகம் செய்யப்பட்டது. இதைத் தொடர்ந்து தங்க ஆபரணங்களுடன் தெப்பத்தேரில் எழுந்தருளி அம்மன் பக்தர்களுக்கு அருள் பாலித்தார். மீனொளியில் மிளர்ந்த தெப்பத்தேர் கோயில் குளத்தை சுற்றி 5 முறை வலம் வந்தது. இவ்விழாவில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். சிவகங்கையில் மிக பழமை வாய்ந்த மன்னர் மேல்நிலைப் பள்ளியின் 168வது ஆண்டு விழா கோலாகலமாக நடைபெற்றது. இப்பள்ளி 1856ஆம் ஆண்டு ஸ்ரீமத் போத குருசாமியால் தோற்றுவிக்கப்பட்டது. ஆண்டு விழாவை ஒட்டி மாணவ மாணவியரின் கண்கவர் கலை நிகழ்ச்சிகள் நடத்தப்பட்டது. ராணி வேலு நாச்சியாரின் வரலாற்று நடனத்தை அரங்கேற்றி மாணவர்கள் அசத்தினர். இதைத் தொடர்ந்து கலை மற்றும் இலக்கிய போட்டிகளில் வெற்றி பெற்ற மாணவ மாணவியருக்கு சான்றிதழ் மற்றும் பரிசுகள் வழங்கப்பட்டன. போஸ்டர் செர்கேஸ் வழங்கும் தமிழ்நாடு 360யில் மாவட்டங்களில் நடந்த விளையாட்டு செய்திகளை வழங்க வருகிறது விளையாட்டுக் களம். ஆம்பூர் அருகே நடைபெற்ற எருதுவிடும் விழாவில் காளைகள் முட்டி 10 வீரர்கள் படுகாயமடைந்தனர்.
மாசி திருவிழாவையொட்டி திருப்பத்தூர் மாவட்டம் சான்றோர்குப்பம் பகுதியில் எருது விடும் விழா நடைபெற்றது. இப்போட்டியில் பங்கேற்க திருப்பத்தூர் மட்டுமின்றி வேலூர், ராணிப்பேட்டை, கிருஷ்ணகிரி, தருமபுரி போன்ற மாவட்டங்களில் இருந்து 200க்கும் மேற்பட்ட காளைகள் அழைத்து வரப்பட்டன. மருத்துவ பரிசோதனைக்கு பிறகு களமிறக்கப்பட்ட காளைகள் இலக்கை நோக்கி மின்னல் வேகத்தில் ஓடின. இப்போட்டியில் காளை முட்டி 10 வீரர்கள் படுகாயமடைந்தனர். இதைத் தொடர்ந்து இலக்கை குறைந்த நேரத்தில் அடைந்த காளைகள் வெற்றி பெற்றதாக அறிவிக்கப்பட்டன. முதலிடம் பிடித்த காளைக்கு 1 லட்சம் ரூபாயும், 2ஆம் இடம் பிடித்த காளைக்கு 75,000 ரூபாயும், 3ஆம் இடத்தை பிடித்த காளைக்கு 50,000 ரொக்க பரிசு வழங்கப்பட்டது.